கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 147 அதிகாரம் 13, 14 வசனங்கள். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இன்றைக்கு நம்ம வாசல்களின் தாழ்பாள்களை அவர் பலப்படுத்தி நம் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறாரா. நம்ம எல்லை எங்கிலும் சமாதானத்தை அவர் தருகிறாராம். உச்சிதமான கோதுமையினால நம்மை திருப்தியாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஒவ்வொரு வாக்கு தத்தத்திற்கும் பின்பாக அவருடைய இருதயத்தை அந்த வாக்கு தத்தத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ கர்த்தருடைய இருதயம் எப்படி இருக்கிறதுனா, என் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், என் பிள்ளைகளுடைய எல்லைகளை நான் சமாதானமாக்கி என் பிள்ளைகளை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கொடுப்பேன் என்பதுதான் அவருடைய மன விருப்பமாக இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதே வார்த்தையை ஒரு ஆங்கில மொழி வேதாகமத்தில் நான் வாசித்தேன். He guards your city by keeping its gates strong. He blesses the people who live there. He protects the borders of your country so that enemies from other countries cannot attack you. He gives you plenty of very good wheat grain to eat. அப்போ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் நம்முடைய வாசல்களை இரவும் பகலும் அவர் என்ன செய்யறாரா? பலப்படுத்தி பாதுகாக்கிறாரா. ஒரு தீங்கும் நம்ம எல்லைக்குள்ள நுழையாதபடி அவர் பாதுகாக்கிறார் என்றால் நம்ம எவ்வளோ சுகமாய் சமாதானமாய் நம்ம வாழலாம். இன்றைக்கு எதை குறித்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. சிலரெல்லாம் வீணான பயங்களை பிசாசு கொண்டு வருகிறத நான் பார்த்திருக்கிறேன். ஐயோ, எனக்கு எதிராக இதை செய்கிறாங்களே, அதை செய்கிறாங்களே, எங்கள் வீட்டுக்குள்ளே இந்த தீமை நடந்துருமோ, அப்படி நடந்துருமோன்னு சொல்லி பயப்படுகிறதை பார்க்கிறேன். இந்த பயத்தை பிசாசானவன் தான் கொண்டு வருகிறான். வார்த்தை சொல்லுது, அவர் பாதுகாக்கிறாராம். அவர் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி நம் குடும்பத்தின் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கும் போது ஒரு தீங்கும் நம் எல்லைக்குள்ளே நுழைய முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, சங்கீதம் 147:5 நம்ம பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவர் பெரியவர், அவர் மகாபலமுள்ளவர். அவர் நம்மை பாதுகாக்கக்கூடிய அத்தனை கிருபையும் அத்தனை சேனைகளையும் அவர் வைத்திருக்கிறார். அதனால இன்றைக்கு நீங்க எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அவர் உங்க எல்லைகளை he protects the borders of your country so that enemies from other countries cannot attack you. ஒரு தேசத்தை அவ்வளவாய் பாதுகாக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ நம்ம குடும்பத்தை அவருக்கு பாதுகாக்கிறது கடினமான காரியமா? அப்போ எந்த எதிரியும் உட்புகாதபடி பாதுகாக்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறபடியினால இன்றைக்கு நீங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அப்பா, நீங்க எங்கனைய பாதுகாக்கிறீங்க, நீங்க எங்க எல்லை சுற்றிலும் இருக்கிறீங்கன்னு நீங்க சொல்லும் போது அந்த சத்துருவானவன் உங்கள் குடும்பங்களை விட்டு ஓடி போகிறத நீங்க பார்ப்பீங்க. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு தருகிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்கள் வாசல்களின் தாழ்பாள்களை நீர் பலப்படுத்துகிறதற்காக, எங்களிடத்தில் உள்ள எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தின் மக்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் எல்லைகள் எல்லாவற்றையும் நீர் சமாதானம் உள்ளவைகளாய் நீர் மாற்றுகிறீர். எந்த சத்துருவும் எங்க எல்லைக்குள்ள நுழைய முடியாதபடி, எங்கள் ஆண்டவரே எங்களை துன்புறுத்துதலை கொடுக்காதபடி நீர் பாதுகாக்கிறபடியினால நாங்கள் சுகமாய், இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான் என்று சொன்னபடி ஆண்டவரே, எங்களை சுகமாய் நீர் குடியிருக்க பண்ணுகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உச்சிதமான கோதுமையினால் எங்களை நீர் திருப்தியாக்குகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தகப்பன் நீர் ஆசீர்வதிக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.